السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حروف. وقال أيضا سبحانه وتعالى ومن يهاجر في سبيل الله مراغما كثيرا وسعا يجد في الأرض مراغما كثيرا وسعا صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم صوموا عاشوراء وخالفوا اليهود والنصارى أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இறை நேசத்திற்கு முறித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அளப்பெரும் அருளால் ஹிஜ்ரி புத்தாண்டு இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹ்வின் மாதமான சிறப்பிற்குரிய மாதத்தில் ஹிஜ்ரி 1448 நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த புதிய வருடத்தை எல்லா விதமான நலவுகளும், கைரு பரக்காத்துக்களையும், உடல் ஆரோக்கியத்தையும், செல்வ செழிப்பையும், மன நிம்மதியையும், சந்தோஷத்தையும், ஒற்றுமையையும், என்னென்ன நலவுகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. குல்லு ஆமீன் அத்தும் பிஹைர். ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் கைரை கொண்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய மாதத்துடைய புதிய வருட பிறப்பு தான் முதல் தொடக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அல்லாஹ்விடத்திலே 4 மாதங்கள் ரொம்ப சிறப்புக்குரியவை. ஒன்று துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதம் தொடர்ந்து வரக்கூடியவை. இதை அடுத்து ரஜப் என்கிற மாதம். வமின்ஹா 4 ஹுரூப் குர்ஆன்ல வருது. இந்த 4 மாதம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கண்ணியமானவை. எல்லா மாதங்களும் சிறப்பிற்குரியவை தான். இந்த 4 மாதத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதத்திலே நீங்கள் நிறைய அமல் செய்யுங்க, ரப்போடு அதிகம் தொடர்பு நெருக்கமும் வையுங்க, தொழுவுங்க, துஆ செய்யுங்கள், தான தர்மங்கள், குர்ஆன் திலாவத்துகள், திக்ருகள், இது போன்ற விஷயங்கள்லாம் அதிகம் கவனம் செலுத்துங்க. இப்படி ரமலானுடைய கடைசி 10, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10, முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமானவை. எனவே அந்த இடத்திலே அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அதிகமா அமல் செய்யுங்க. இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஜௌஃப் என்கிற ஒரு ஓரம் இருக்கிறது, ஹதீஸ்களில் வருகிறது. அந்த நேரத்தில் எழுந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அது தஹஜ்ஜுடைய நேரம். மாதங்களிலே சிறந்த மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முதல் மாதம். எனவே ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம், முதல் ஜுமாவிலே நாம் இருக்கிறோம்.
2 மாதங்களும் வருடத்தினுடைய இறுதி மாதமான துல்ஹஜ் மாதமாக இருந்தாலும் சரி, முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் இருந்தாலும் சரி, இந்த இரண்டும் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா தியாக உணர்வும் தியாக மனப்பான்மையும். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை அந்த மாதம் முழுக்க நாம் பேசினோம். இங்கே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார். சஹாபாக்களோடு எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய சொந்த நாட்டிலே சொந்த ஊரிலே வாழ முடியாது என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக, ஈமானுக்காக எல்லாத்தையும் விட்டு மதீனாவுக்கு வந்தாங்களா இல்லையா? வமை யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்கிறார்களோ யஜிது லஹு, அவருக்கு கிடைக்கும், பெற்றுக்கொள்வார், முராகமன் கஸீரன் வஸஆ, நிறைய விசாலத்தையும் நிறைய பரக்கத்துக்களையும் செல்வ செழிப்பையும் அவர் பெற்றுக்கொள்வார் என்பதாக அல்லாஹ் திருமலையிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அற்புதமான மாதத்தில் நாம் இருக்கிற இந்த தருணத்தில் அந்த தியாக உணர்வு நம்மகிட்ட வரணும். எல்லாமே தியாகம் செஞ்சார். பொதுவாகவே ஒரு சூழ்நிலை இருக்கு, தன்னுடைய குடும்பம், தன் மனைவி மக்கள், தன் வியாபாரம், தன்னுடைய வேலை இப்படியே போய் கொண்டிருக்கிற நாம் கொஞ்சம் அதை தள்ளி தியாக மனப்பான்மை என்கிற அந்த உணர்வு நம்மகிட்ட வரணும். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா இல்லையா? முதல்ல அந்த ஹிஜ்ரி ஆண்டனுடைய துவக்கம் நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல எந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த இஸ்லாமிய முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு மஷூரா சஹாபாக்கள் மத்தியில நடந்துச்சு. அப்ப அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல பிறந்தாங்க. அவங்களாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறோம். அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம ஹிஜ்ரி ஆண்டை துவங்கலாம் அப்படின்னு சில பேர் கருத்து சொன்னாங்க. அடுத்த சில சஹாபாக்கள் நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் 40 வயதுல கிடைச்சிச்சு, சரி அங்கிருந்து துவங்கலாம், மிகவும் சிறப்பாக இருக்கும், பல பேர் கருத்து சொன்னாங்க. சில பேர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தில் இருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டை துவங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இறுதியாக இது எல்லாம் ஒரு சிறப்பாக இருந்தாலும், ஒரு முன்னோட்டமாக இருந்தாலும், இஸ்லாமிய புரட்சிக்காக, இஸ்லாமிய மறுமலர்ச்சி உலகம் முழுக்க வியாபித்து பரவுவதற்காக மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அந்த ஹிஜ்ரத் என்கிற பயணம். தியாக உணர்வோடு அனைத்தையும் இழந்து தான் தொழுவதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, தீனை, இஸ்லாமை, ஈமானை மக்களுக்கு மத்தியில் சேர்ப்பதற்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு வந்தாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்க இங்க வரல. எல்லாருமே பெரிய பணக்காரர்கள், எல்லாருமே செல்வம் படைத்தவர்கள், எல்லாருமே வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். எல்லாம் விட்டு அல்லாஹ்வுக்காக வென்று நாடு திறந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதுதான் ஹிஜ்ரத். அது அத்தனையும் சஹாபாக்கள் செஞ்சார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, அல் ஹிஜ்ரத்து தஹ்தீமு மா கான கபலா. நீங்க ஒரு இடத்தில் இருந்து உங்களால் சரியாக வாழ முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை, தொழுக முடியவில்லை, ஈமான் இஸ்லாமை பரப்ப முடியவில்லை, நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை ஒத்து வரவில்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும். அப்படிதான் போனாங்க. அப்படி போனோம்னு சொன்னா அல் ஹிஜ்ரத்து தஹ்தீமு மா கான கபலா, முன் சென்ற பாவங்களை எல்லாம் அந்த ஹிஜ்ரத் போக்கிவிடும் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். மிகப்பெரிய ஒரு தியாகம். அவ்வளவு செல்வத்திற்கும் பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்கார மக்கத்து முஹாஜிரீன்கள், அவருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேர் வச்சிருக்காங்க, லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன், அவங்க ஏழையான முஹாஜிர்கள் அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! சுப்ஹானல்லாஹ், யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய போர்க்களங்கள் எல்லாம் நடந்துச்சு. குறிப்பா இந்த முஹர்ரம் மாதம் வந்தாலே அல்லாஹ் சொன்ன அந்த 4 மாதம் முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா வமின்ஹா அர்பஅத்து ஒரு குர்ஆன்ல வருது. இந்த 4 மாதத்தில் எப்பேற்பட்ட போர்க்களமாக இருந்தாலும் சரி, அரேபியர்கள் அந்த தள்ளி வச்சிருவாங்க, போர் செய்ய மாட்டாங்க. வலா தல்லிமு ஃபீஇன்ன அன்ஃபுஸஹும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யாதீங்க, பெரும் பாவங்களை கொண்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னனால இந்த 4 மாதங்கள் வருகிற பொழுது அவங்க எந்த போரும் செய்ய மாட்டாங்க. அவங்க அமல் செய்வாங்க,
எல்லா நபிமார்கள் காலத்திலும் இருந்த முதல் நோன்பு எதுமா? ஆஷூராவுடைய நோன்பு. சையதுல் அன்பியா என்று சொல்லப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், அதற்கு பின்னால் வரக்கூடிய மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும் வைத்த முதல் ஃபர்லான நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. இது போன்ற பெரும்பான்மையான நிகழ்ச்சிகள், வரலாற்று சம்பவங்கள், ஹிஜ்ரத் என்கிற உயர்ந்த அந்த மிகப்பெரிய அந்த பயணம், இதெல்லாம் நமக்கு மிக இந்த தியாக உணர்வை சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய போர்க்களம், முதல் போர்க்களம் பத்ர் யுத்த காலம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்துச்சு. இப்படி ஒவ்வொரு யுத்த காலமும் ஒவ்வொரு ஹிஜ்ரியில நடந்துச்சு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம என்னன்னா இன்னைக்கு இஸ்லாமிய அந்த ஹிஜ்ரியோ அந்த பெரிய நம்ம பெரும்பான்மையா கவனிக்கிறது இல்லை, அதை பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு ஜனவரி பிப்ரவரி தெரியும், சித்திரை வைகாசி தெரியும், இதெல்லாம் நம்ம கரெக்டா ஆர்டர் வைஸா சொல்லுவோம், அதை ஞாபகம் வச்சிருப்போம். இந்தந்த நாள்ல இதெல்லாம் தெரியும் அப்படி நம்ம முடிவு பண்ணுவோம், காலண்டரை பார்ப்போம். ஆனா ஹிஜ்ரி நமக்கு தெரியணும், பிறை நமக்கு தெரியணும், இஸ்லாமிய 12 மாதங்கள் நமக்கு தெரியணும். முஹர்ரமில் ஆரம்பித்து துல்ஹஜ் வரைக்கும், இதுவரைக்கும் 1447 நிறைவு செய்த நாம் 48 நாம் புதிதாக உதயமாக இருக்கிறோம், புதிய வருடத்தை அடைந்திருக்கிறோம். எனவே அந்த பிறை எப்ப நமக்கு தெரியும்? அது நல்லது ஏதாவது பத்திரிக்கை நிகழ்ச்சி, கல்யாணம், இல்லை ஏதாவது விசேஷம், இதை போய் நம்ம அஜர்கிட்ட கேட்போம், இன்னைக்கு என்ன பிறை, என்ன டேட்டு, என்ன ஹிஜ்ரி, அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அல்ல, இதெல்லாம் பொதுவாகவே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதுதான் நமக்கு டேட்டு, இதுதான் நமக்கு ஹிஜ்ரி, இதில் இருந்து தான் நமக்கு எல்லாமே ஆரம்பிச்சது என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாவும் அழகா சொல்லி காமிச்சாங்க. இந்த முஹர்ரம் மாதத்திலேயே நம்ம அதிகமா நோன்பு வைக்கணும். ரமலான் நோன்புக்கு பின்னாடி எல்லா இடத்துல சிறந்த நோன்பு ஒன்று இருக்குன்னு சொன்னா அது ஆஷூராவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு அப்படின்னு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அஃலலு சியாமி பாதர் ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்துல அதிகமான அமல்களும் இபாதத்துகளும் தான தர்மங்களும் குர்ஆன் திலாவத்துகளும் நஃபிலான சுன்னத்தான நோன்புகளும் ஆஷூரா பிறை 10 வைக்கக்கூடிய அந்த நோன்பு நம்ம வைக்க வேண்டும். எல்லா நபிமாருடைய வெற்றியும் அல்லாஹ் இதில் அடக்கி வைத்திருக்கிறான். ஆஷூராவுடைய பிறை 10. ஆஷூரான்னு சொன்னா 10, அஷரத்துன், அரபியில அஷரத்துன்னா 10, அதிலிருந்து வந்ததுதான் ஆஷூரா. அவர் பிறை 10 அத்தனை நபிமாருடைய வெற்றியும் அடங்கியிருந்தது. அது மட்டுமல்ல, இத்தனை நபிமாருடைய வெற்றியும் அடங்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும், மறுபக்கம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹீதும் நமக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அவருடைய அந்த கடைசி நேரத்தில் கூட தொழுகையை தொழுது விட்டு அவர் வஃபாத் ஆவார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த பரபரப்பான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வியாபாரம், தொழில், குடும்பம் போய்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இப்போதான் ஜும்மா வந்தது, இப்ப அடுத்த ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். 2026 அடுத்து 2027 கடகடகன்னு ஓடுகிறது இல்லையா? இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அழகாக அல்லாஹ் ரசூல் நம்ம சொல்லி தராங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, நபிமார்கள் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து வழி காமிச்சாங்க, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த இறுதி கட்ட சூழ்நிலையிலும் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய நான் தொழுதுட்டு வருகிறேன், அப்போது என்னை ஷஹீதாக்குன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம ஃபர்லான தொழுகை, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, திருவாஜிது, எவ்வளவோ தொழுகைகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இந்த முதல் மாதத்திலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நோன்பு வைப்பது, மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கணும், சுன்னத்தான நோன்புகள். அதே போல ஐவேளை ஃபர்லுகளை நான் சரியாக தொழுவேன், முன் சுன்னத் பின் சுன்னத்தை சரியாக தொழுவேன், பெரும் பாவங்களில் இருந்து நான் தவிர்த்து கொள்வேன், வட்டி வாங்க மாட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் முதல் மாதத்திலிருந்தே நாம் உறுதிமொழி எடுத்து பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வருடம் முழுக்க நமக்கு அல்லாஹ் எல்லா விதமான செல்வ செழிப்பையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நமக்கு நிரப்பமா தருவான். நீங்க உங்க பெரும் பாவங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீங்க, அநியாயம் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீங்க. பலா தலிமு ஃபீ அன்ஃபுஸும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னுடைய மாதத்தை நீங்க கண்ணியப்படுத்துங்க, நோன்பு வைங்க என்பதெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தருகிற செய்தி.
பேர்பட்ட சிறப்பிற்குரிய மாதத்தில் இருக்கிற நாம் ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்க வேண்டும். பிறை 10 வருகிற வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்ட்ட இருந்து வெற்றி பெற்றது ஆஷூராவுடைய பிறை 10. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான் கொண்டு 6 லட்சம் பேர் கடல் வழியாக உள்ளே புகுந்து வெளியே வருகிற பொழுது ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் கடலில் உள்ளே சென்று அல்லாஹ் கடலை இணைத்து மூழ்கி அடைத்தான் இல்லையா? அந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு சர்வ அதிகார ஆட்சி அல்லாஹ் கவிழ்த்துறான். நான் தான் பெருமை அடித்தான் இல்லையா ஃபிரௌன்? பேர்பட்ட மோசக்காரனை அல்லாஹ் அழித்தொழித்தது இந்த ஆஷூராவுடைய பிறை 10 தான். எனவே அதை யூதர்களும் நசாராக்களும் அந்த நாளில் நோன்பு வைப்பார்கள், கிறிஸ்துவர்கள் நோன்பு வைப்பார்கள். எனவே ஈமான் கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆக தகுதி நம்முடைய அவர்கள் இஸ்லாத்திலே உள்ள சிறந்த கலீமுல்லா இருக்கக்கூடிய நபியாக இருப்பதால் அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க 2 நோன்பு வைங்க. அஹக்கு பி மூசா, நீங்க ஒரு நோன்பு வைக்கிறீங்களா, நாங்க 2 நோன்பு வைப்போம், ஆக தகுதியானவங்க நாங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா அஸூமன்ன யௌமுத் தாஸி, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த வருடம் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஹயாத்தில் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப நமக்கான செய்தி என்னன்னா, சூமு ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நீங்கள் நோன்பு வைங்கள். பிறை 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 நாள் நான் நோன்பு வைக்கணும்னு சொன்னா, அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ கஃபிர சனத்தல்லதி கபலா, முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே வரலாறு விஷயங்களும் நாம் நினைவு கூற வேண்டும், சஹாபாக்களுடைய தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும். புதிய வருடத்தில் நமக்கான அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை திட்டமிடுதல் வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும், தியாக உணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இது போன்ற வரலாற்று நிகழ்வுடைய படிப்பினை செய்ய நமக்கு இருக்கிறது. எர்முக் யுத்த காலத்திலேயே ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறாங்க. இந்த சஹாபாக்களுடைய தியாக உணர்வை யோசிச்சு பார்க்கணும். பக்கத்துல இன்னொரு சஹாபி அவங்க இருக்காங்க, அவங்க பக்கத்துல இன்னொரு சஹாபி. ரொம்ப பிரபலமான இந்த ஹதீஸ். ஒருவர் சக்கராத் ஹாலிலே வஃபாத் ஆகக்கூடிய அந்த கடைசி இறுதி நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப என்னத்தமா தேவைப்படும், தண்ணி தாகம் அடிக்கும். அந்த சக்கராத்தினுடைய இறுதி நேரத்திலேயே ரொம்ப கடுமையான தாகம் எடுக்கும். உலகத்தில் உள்ள எல்லா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாலும் தாகம் அடங்காது. அப்பேற்பட்ட தருணத்தில் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ ஜஹலுடைய மகனார், அவங்க அத்தா காஃபிர். அவர் ஏற்கனவே ஒரு போர்க்களத்தில் எதிரி ஆப்போசிட் இருந்தவர் இக்ரிமா. இன்னொரு போர் எர்முக் யுத்த காலத்திலேயே இஸ்லாமுக்கு சொந்தமாக ஈமானை கொண்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்ப அந்த யுத்த காலத்திலேயே ரத்த கலரியாய் ஷஹீதாகிற பொழுது கடுமையான தண்ணீர் தாகம், சக்கராத்துடைய நிலைமை. பக்கத்திலேயே 3 சஹாபாக்கள், இவரை இன்னும் 2 சஹாபி. என்னை விட அவருக்கு நாவு வறட்சியா இருக்கு, அவங்கள்ட்ட போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் எடுத்துட்டு போய் தண்ணி கொடுக்க போவாங்க. இல்ல அந்த சஹாபி தண்ணீர் தாகத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அந்த இறுதி நேரத்தில் கூட தன் உயிரை 2-3 சொட்டுக்கள் தண்ணீர் குடித்தாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனா அந்த தியாக உணர்வும் மனப்பான்மையும் அர்ப்பணிப்பும் அல்லாஹ் ரசூலுக்காக எதையும் கொடுத்து அவர்கள் செய்தார்கள். அதனால அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியவராக சஹாபாக்களை குறித்து குர்ஆன்ல பேசுறான். அப்போ 3வது ஆள்கிட்ட தண்ணி போகும், கொடுக்கறதுக்குள்ள அவர் வஃபாத் ஆயிடுவாரு. அவரை குலுக்கி பார்ப்பாங்க, ரூஹு போயிடும். சரி இவர்கிட்ட கொண்டு கொடுத்தாலும் இவருடைய ரூஹு போயிடும். அந்த இக்ரிமா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இவருடைய சொந்தக்காரர், தண்ணீர் கொடுக்கக்கூடிய சொந்தக்காரர், அவருடைய ரூஹும் பிரிந்துவிடும். இப்படி எல்லாமே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள் சஹாபாக்கள். அந்த தியாக உணர்வும் அந்த அர்ப்பணிப்பும் நம்மகிட்ட இருக்கிறது என்பதைத்தான் இது போன்ற ஹிஜ்ரத் போன்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மதீனத்தில் உள்ள அன்சாரிகள் அவரை அழகாக வரவேற்று எல்லா விதமான கயிறு பறக்காக அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. 2 பேரை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவங்க தான் முதலாமானவர்கள், அவங்க நான் பொருந்தி கொண்டேன், அவங்களும் என்ன பொருந்தி கொண்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்,
மிக சிறந்த சர்டிபிகேட் எல்லாம் குர்ஆன்ல கொடுக்குறான். அவ்வளவு தியாகம் செஞ்சான். அப்ப இது போன்ற புத்தாண்டுடைய ஹிஜ்ரி புத்தாண்டு முதல் ஜும்மாவில் நாம் இருக்கிற இந்த தருணத்தில் விஷயங்கள் எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சரியான பாதையில் ஷரியத் அல்லாஹ் ரசூல் சொன்ன பாதையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெரும் பெரும் பாவங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். திக்ரு துவாக்கள், திலாவத்துல் குர்ஆன்கள், ஃபர்லு தொழுகைகள், நோன்புகள் விஷயத்தில் அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறார். ஷஹருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் என்னுடைய மாசமாக இருக்கு, அதில் நீங்க நோன்பு வைங்க. ரமலானுடைய நோன்புக்கு பின்னாடி சிறந்த நோன்பு இந்த ஆஷுராவுடைய தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. எல்லா நபிமார்களுடைய வெற்றியின் நினைவு கூறும் வண்ணமாக நாம் நோன்பு வைக்கிறோம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. அதே போன்று முஹர்ரம் மாதம் வந்துட்டாலே இன்னமும் சில மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். கவுச்சி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி ஒன்று கொள்ளக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் காப்பாற்றணும். இதெல்லாம் அடியோடு ஒதுக்கப்பட வேண்டும். மார்க்கத்தில் இல்லாததை குல்லு பிதஅத்தின் லலாலா என்று அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் முஹர்ரம் மாதத்துல இந்த மாதம் வச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் இல்லை. கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், கணவன் மனைவி ஒன்று சேரலாம். இதெல்லாம் இன்னைக்கும் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. ஷரியத்தில் உள்ளதில், மார்க்கத்தில் உள்ளதில் அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மாற்றமானது இல்லை. எனவே இதெல்லாம் விளங்கி நாம் அமல் செய்ய வேண்டும். மிகவும் குறிப்பாக ஆஷூரா தினத்தில் வருகிற வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும், அல்லது வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாக இருக்கு என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த திக்ரையும், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் யூனுஸ் நபி கேட்ட இந்த திக்ரையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா இந்த திக்ரையும், வ ஃபவ்வீலு அம்ரி இலல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இது, என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்தில் நான் முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் என்கிற இந்த ஆயத்தையும் அதிகமாக இது போன்ற தினங்களில் இந்த 10 நாட்களில் நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், திக்ருகள், துவாக்கள், குர்ஆனோடு தொடர்பு, இரவு வணக்கங்கள், தான தர்மங்கள் எல்லாம் செய்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவராக நாம் ஆகுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரி புத்தாண்டிலே, இந்த புதிய வருட பிறப்பிலே எல்லா விதமான கயிறு பரக்காத்துகளையும் நிரப்பமாக நமக்கு தருவானாக. ஈமானுடைய வாழ்க்கையை தருவானாக. தீனோடு சார்ந்து குர்ஆனை கற்று சிறந்த முறையில் ஷரியத் சொன்னபடி முறையில் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. குடும்பங்களிலே ஒற்றுமையை தருவானாக. நாட்டிலே நீதமான ஆட்சியை தருவானாக. எல்லா மக்களுக்கும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவானாக. நம்முடைய எல்லா விதமான முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மறைப்பானாக. நம் முன் சென்ற கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவர்களை சொர்க்க பூஞ்சோலை அவர் கபரை விசாலமாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. النبي هريرة رضي الله عنه وأن